திருமறையில் சொல்லி காட்டுகின்றார், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அப்போ மனிதர்கள் என்பவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொருவருடைய தவறு என்பது ஒவ்வொரு வகையாக இருக்கும். சிலர் குறைவாக செய்திருப்பார்கள், சிலர் அதிகமாக செய்திருப்பார்கள். இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் பாவங்களின் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக சொல்லுகின்றார், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் என்ன பாவங்களை செஞ்சிருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளில் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றார். அதனாலதான் நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 99 கொலைகளை செய்து விடுகிறார். ஒரு மனிதர் ஒரு கொலை செய்யறதே பெரிய பாவம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் 99 கொலைகளை ஒரு மனிதர் செய்துவிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் ஒரு துறவியாக இருக்கின்றார். அந்த மனிதர் சொல்லுகின்றார், இல்ல, உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மனிதனையும் அவர் கொண்டு விடுகின்றார். எனக்கு மன்னிப்பு இல்லாட்டி நீயே உயிர் வாழ்கிற அப்படின்னு சொல்லி அந்த மனிதனையும் கொன்று விட்டு அதை 100ஆக பரிபூர்ணப்படுத்துகிறார். 100 கொலையை செஞ்சதுக்கு பின்னாடி அவருடைய மனசு அவரை உறுத்துது. அவர் என்ன செய்யறார், மறுபடியும் இன்னொரு மனிதர்கிட்ட போறார். போய் அவர் ஒரு மார்க்கம் தெரிந்த ஒரு மனிதர், அவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கின்ற நேரத்தில், ஆம், நிச்சயமாக உனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். அப்போ ஆனால் ஒரு நிபந்தனையும் வைக்கிறார், உனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஊரில் இருந்து நீ இந்த பாவங்களை செய்தாயோ, இந்த 100 கொலைகளை செய்தாயோ, அந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது. வேற ஒரு ஊருக்கு நீ என்ன பண்ணிடணும், மாறி போய் விட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதே மாதிரி அந்த மனிதர் என்ன பண்றாரு, அந்த 100 கொலைகளை செய்த அந்த மனிதர் வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு போகின்ற அந்த வழியிலேயே மரணித்து விடுகின்றார். அப்போ நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்களும் கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குமார்களும் 2 பேரும் சச்சரவு படுறாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றான், அவர் எந்த ஊருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாரோ அதை பொறுத்து நீங்கள் முடிவெடுங்கள். அவர் எந்த ஊரை நாடி சென்றாரோ அதற்கு நெருக்கமாக இருந்தால் அவரை நல்லவராக முடிவெடுங்கள். அல்லது பாவம் செய்த அந்த ஊருக்கு நெருக்கமாக அவர் இருந்தால் அவரை நீங்கள் கெட்டவராக முடிவெடுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த இடத்தை அளந்து பார்க்கின்றார்கள். அவர் எந்த ஊருக்கு செல்ல இருந்தாரோ அந்த ஊருக்கு மிக நெருக்கமாக அவர் இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஹதீஸில் வருகிறது. இன்னொரு ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால், அதே ஹதீஸுடைய தொடர்ச்சியாக வருகின்ற நேரத்தில் உண்மையிலேயே அவர் எந்த ஒரு ஊருக்கு நெருக்கமாக இருந்தார் என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் அளந்து பார்க்கின்ற நேரத்தில் எந்த ஊருக்கு செல்ல இருந்தாரோ அதற்கு நெருக்கமாக இருந்தால் நல்லவர் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர் நெருக்கமாக இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பூமியை பார்த்து கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை, எந்த ஊருக்கு செல்ல இருந்தாரோ அந்த ஊரை நெருங்கி வா என்று சொல்லுகின்றான். உடனே அந்த ஊர் என்ன பண்ணுது, அவருடைய அந்த ஜனாசாவை நோக்கி நெருங்கி வருகிறது. எந்த ஊரிலிருந்து இவர் சென்றாரோ அந்த ஊரை நோக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூரம் போ என்று சொல்கிறான். அந்த ஊர் அவருடைய ஜனாசாவிலிருந்து தூரம் போகிறது. அப்போ இறைவன் அவரை மன்னிப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு காரணத்தை இந்த இடத்தில் ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் காண முடிகிறது. 100 கொலையை ஒரு மனிதர் செய்திருந்தாலும் கூட அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய நாடுவார் என்று சொன்னால், உண்மையிலே மனம் திருந்தி மனம் வருந்தி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோருவார் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, துக்திஊன பில் லைலி வன் நஹார், நீங்கள் இரவு பகலாக பாவங்களை செய்கின்றீர்கள். வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதாக சொன்னார்கள். அப்போ இது போன்ற செய்திகளில் இருந்து நாம் தெரிய வருவது, ஒரு முஸ்லிமிடத்தில் இந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு குணம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க, பாவங்களே செய்யாத ஒரு மனிதன் என்று யாரை சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லலாம்.
அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னஹு லயுகானு அலா கல்வி வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ பில் யௌமி மிஅத மர்ரா. என்னுடைய உள்ளத்திலும் கரைப்படுகிறது, என்னுடைய உள்ளத்திலும் பாவங்கள் ஏற்படுகிறது. அந்த பாவங்களுக்காக நான் ஒரு நாளைக்கு இறைவனிடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு கரைபடிந்து இருக்கும், எந்த அளவிற்கு பாவ கரைகள் இதில் இருக்கும், எந்த அளவிற்கு கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் அந்த உள்ளத்தில் இருக்கும். அப்ப நாம் எத்தனை முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு பாவமும் செய்யாத நபியவர்கள் இத்தனை முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால், நாம் அதனை விட அதிகமாக, நம்முடைய பாவங்கள் அதிகம் என்பதனால் நாம் அதனை விட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் எந்த அளவிற்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ன ஆதம் லவ் அதைதனி பி குராபில் அர்தி ஹதாயா, ஆதமுடைய மகளே, இந்த பூமி நிரம்ப நீ பாவங்களை கொண்டு வந்தாலும் பிறகு நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாய் என்று சொன்னால், லஅதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா, அந்த பூமி நிரம்ப நான் உனக்கு பாவ மன்னிப்பை தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே நம்முடைய கடமை, இறைவன் ஒவ்வொரு இரவிலும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா என்று கேட்கின்றான். அதிலும் குறிப்பாக இந்த ரமதானை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று ரமதான் இலா ரமதான கஃபாரத்துல் லிமா பைனஹுன்ன, ஒரு ரமதான் மற்றும் அடுத்த ரமலானுக்கு இடையிலான அந்த காலகட்டம் என்பது அதற்கு இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ரமதானில் அதிகமாக பாவ மன்னிப்புகளை தேட வேண்டும். இறைவன் பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கின்றான், பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களை விரும்புகின்றான், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு மன்னிக்க தயாராக இருக்கின்றான். அவன் கேட்பது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா என்ற ஒற்றை கேள்வியை மட்டும்தான். அந்த கேள்விக்கு பதிலளிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். எனவே இறைவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவரை விட நஷ்டவாளி கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ரமலானை அந்த பாவ மன்னிப்பிற்குரிய ஒரு மாதமாக அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு என்றால் ஏதோ குறிப்பிட்ட துவா மட்டும் கிடையாது. எந்த இடத்தில், எந்த மொழியில், யாராக இருந்தாலும், எப்படி வேண்டும் என்றாலும் இறைவனிடத்தில் மனம் வருந்தி 4 வார்த்தை அவர் சொல்லுவார் என்று சொன்னால், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்லுவார் என்று சொன்னால் அதுதான் பாவ மன்னிப்பாக இருக்கின்றது. அது நாம் எங்கே இருந்தும் சொல்லலாம், எப்படி இருந்தும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையும் சொல்லலாம், எந்த இடத்திலிருந்தும் சொல்லலாம். எனவே இறைவனுடைய பாவ மன்னிப்புக்கு நாம் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் நிபந்தனை பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.